புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவருக்குமான நட்பு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தேவர் முதன்முறையாக எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பின் தாரம் படத்தை தயாரித்து வெற்றி படமாக்கினார். ஆனால் முதல் படத்திலேயே சில கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்தனர். பின்னர் அவர்கள் அதையெல்லாம் மறந்து மீண்டும் ஒன்று கூடிய பிறகு கடைசி வரை அவர்கள் பிரியவே இல்லை. அதன் பிறகு கிட்டத்தட்ட 15 படங்கள் எம்ஜிஆரை வைத்தே தொடர்ந்து தேவர் தயாரித்தார். அப்படி சில வித்தியாசமான முயற்சிகளுடன் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம்தான் வேட்டைக்காரன். முதல் முறையாக இந்த படத்தில் ஒரு கௌபாய் வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர். அதுவரை தனது படங்களில் ஆஸ்தான கதாநாயகியாக நடித்து வந்த சரோஜா தேவி திடீரென அதிக சம்பளம் கேட்டு முரண்டு பிடித்ததும், பிஸியாக இருப்பதாக கூறி கேல்ஷீட் தருவதில் இழுத்தடித்ததும் தேவரை கோபம் கொள்ள செய்தது. அதனால் முதல் முறையாக சாவித்திரியை இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைத்தார் தேவர். இந்த படத்தில் வேட்டைக்காரன் என்கிற டைட்டிலுக்கு ஏற்றாற்போல் ஒரு புலி ஒன்று முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தது. எம்ஜிஆருக்கும் அந்த புலிக்குமான பகை, சண்டை, வன்மம், பழிவாங்கல் இவற்றை வைத்து அழகாக கதையை பின்னி அற்புதமான ஒரு படத்தை சூப்பர் ஹிட் பாடல்களுடன் உருவாக்கினார்கள். இந்த படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலும் முதுமலை காட்டில்தான் நடைபெற்றது. அப்படி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் மெதுவா மெதுவா தொடலாமா என்கிற பாடல் காட்சி படமாகி கொண்டிருந்தது. அப்போது தேவர் ஃபிலிம்ஸின் ஆஸ்தான இயக்குனரான மாரிமுத்து என்பவர் புரட்சி தலைவரின் அருகே வந்து அவரது காதில் ஏதோ சில வார்த்தைகளை சொல்கிறார். உடனே பரபரப்பான எம்ஜிஆர் இயக்குனரிடம் சொல்லி படப்பிடிப்பை கேன்சல் செய்கிறார். அது மட்டுமல்ல, தேவரின் ஃப்ளைமவுத் காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உதவியாளர் மற்றும் துணை இயக்குனர் மாரிமுத்துவையும் அழைத்து கொண்டு கிளம்புகிறார். படப்பிடிப்பு நடக்கும் சமயங்களில் சில நிமிடங்களை கூட வீணாக்க விரும்பாதவர் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர். அதனால் மற்ற எல்லோரையும் விரட்டி வேலை வாங்கினாலும் கூட எம்ஜிஆரின் பக்கம் அவர் வரமாட்டார். ஆனாலும் எம்ஜிஆர் இப்படி திடீரென இன்னும் 2 மணி நேரம் ஷூட்டிங் இருக்கும் நிலையில் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போவார் என அவர் எதிர்பார்க்கவில்லை. சரி, எதற்காக எம்ஜிஆர் அப்படி காரை எடுத்துக்கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பினார்? அவரிடம் அந்த துணை இயக்குனர் அப்படி என்னதான் சொன்னார்? அதை பார்ப்போம். துணை இயக்குனர் மாரிமுத்து எம்ஜிஆரிடம் வந்து, அண்ணன், நாம் ரெகுலராக ஷூட்டிங் வர்ற வழியில் அணைக்கட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 300 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. நான் சில சமயம் வேறு வேலையாக தினமும் அந்த வழியாக வரும்போது அந்த தொழிலாளிகள் பலரும் எப்படியாவது உங்களை பார்க்க ஏற்பாடு செய்ய சொல்லி ஒவ்வொரு முறையும் என்னிடம் கெஞ்சுறாங்க. ஆனாலும் நமக்கோ இங்கு தொடர்ந்து இடைவிடாத ஷூட்டிங், நீங்களும் ஓய்வில்லாமல் படப்பிடிப்பில் நடித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் இதை உங்களிடம் சொல்லாமல் விட்டுவிட்டேன். ஆனால் இங்கு வேலை பார்க்கும் அத்தனை தொழிலாளிகளும் வெளியூர்காரர்கள். இன்று வேலை முடிந்து அனைவருமே தங்களது சொந்த ஊருக்கு கிளம்பி போக போகிறாங்களாம். ஆனால் இன்னைக்கு தான் உங்களை பார்க்க ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நாங்கள் ஊருக்கு கிளம்ப மாட்டோம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள். இப்படி தாமதமாக சொன்னதற்கு என்னை மன்னியுங்கள் என்று கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் அந்த தொழிலாளர்களை சென்று பார்க்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆரின் மனதில் உடனே தோன்றியது. உடனே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவர் நேராக அந்த அணைக்கட்டு பகுதிக்கு சென்றார். வியர்வை வழிய வேலை செய்து கொண்டிருந்த அந்த தொழிலாளர்கள் தங்களை நோக்கி ஒரு விலை உயர்ந்த கார் வருவதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள். அந்த கார் நின்றதும் அதிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறங்குவதை பார்த்து இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவரை பார்த்த மகிழ்ச்சியில் பாட்டாளி மக்களான அவர்கள் தாங்கள் விரும்பி சாப்பிடும் கிழங்கு, பழம், நுங்கு ஆகியவற்றை தங்கள் அன்பின் வெளிப்பாடாக கொடுத்து மகிழ்ந்தார்கள். எம்ஜிஆரும் அவர்கள் கொடுத்தவற்றை எந்தவித மறுப்பும் இன்றி பெற்று அவர்கள் முன்பே சுவைத்து சாப்பிட்டார். அது மட்டுமல்ல, தயாராக தான் கொண்டு சென்ற பணக்கட்டுகளில் இருந்த நோட்டுகளை கணக்கு பார்க்காமல் பிடித்து தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரது கைகளில் திணித்தார் எம்ஜிஆர். புரட்சி தலைவரின் முகத்தை பார்த்தாலே போதும் அவரை ஒருமுறையாவது பார்க்க மாட்டோமா என்று நினைத்தவர்களுக்கு அவர் வந்தது மட்டுமல்லாமல் இப்படி தங்களுக்கு பணத்தை அள்ளி தந்ததையும் பார்த்து அதனால் வரை வள்ளல் என்று அவரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருந்த அந்த மக்கள் நிஜமாகவே நாம் ஒரு வள்ளலை சந்திக்கத்தான் இவ்வளவு ஆசைப்பட்டிருக்கிறோம் என உணர்ந்து பரவச கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு திரும்பி இருக்கிறார். அங்கே ஹோட்டல் வாசலிலேயே படத்தின் ப்ரொடக்ஷன் பாயிடம், ஏண்டா காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏண்டா இன்னும் கொடுக்கலை என்று அவனை அடித்து கொண்டு இருக்கிறார் தயாரிப்பாளர் தேவர். பொதுவாக தேவருக்கு இப்படி எம்ஜிஆர் மீது சில சமயங்களில் கோபம் வந்தால் அதை வெளிக்காட்டுவதற்காக இப்படி யாரையாவது அடித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது வழக்கமாம். இது தவறுதான் என்றாலும் ஒரு தயாரிப்பாளராக அவருக்கு இருந்த நெருக்கடியில் இப்படி செய்வாராம். இதை பார்த்த எம்ஜிஆர் துணை இயக்குனர் மாரிமுத்துவிடம், பார்த்தாயா மாரிமுத்து, நம்மால் இன்னைக்கு இந்த ப்ரொடக்ஷன் பாய் அடி உதை வாங்கிக்கிட்டு இருக்கான் என்று சொல்லிவிட்டு அதை கண்டும் காணாதது போல தனது அறைக்கு சென்றார்.
அப்படியே துணை இயக்குனர் மாரிமுத்துவிடம் 200 ரூபாய் கொடுத்து, எனக்காக அடி வாங்கிய அந்த பையன்கிட்ட தேவர் அண்ணனுக்கு தெரியாமல் அப்புறமா இதை கொடுத்துடுங்க என்று கொடுத்து அனுப்பினார். இருந்தாலும் இப்படி 2 மணி நேரம் இருக்கும்போதே ஷூட்டிங் கேன்சல் செய்து விட்டாரே எம்ஜிஆர் என அவர் மீதான கோபம் குறையாமல் படுத்து தூங்கினார் தேவர். அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்ததும் தேவருக்கு வழக்கமாக வரும் பெட் காஃபி வரவில்லை. ப்ரொடக்ஷனிலிருந்து ஒருவரையும் காணோம். அது இன்னும் அவரது கோபத்தை அதிகப்படுத்தியது. வெளியே எழுந்து வந்து பார்த்தால் ஹோட்டலே வெறிச்சோடி கிடந்தது. அங்கே படக்குழுவினர் ஒருவரையும் காணவில்லை. ஹோட்டல் பணியாளர்களிடம் விசாரித்த போது எல்லோரும் 5 மணிக்கே கிளம்பி ஷூட்டிங் சென்று விட்டார்கள் என்று பதில் சொன்னதும் திகைத்து போய்விட்டார் தேவர். அதாவது முதல் நாள் தன்னால் ஏற்பட்ட அந்த 2 மணி நேர இழப்பை சரி செய்து ஈடுகட்டும் விதமாக இன்று அதிகாலையிலேயே படப்பிடிப்புக்கு அனைவரையும் கிளப்பிக்கொண்டு கிளம்பி சென்று விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் உடனே படப்பிடிப்பு தளத்துக்கு வேக வேகமாக வந்த தேவர் காரை விட்டு இறங்கி எம்ஜிஆரை பார்த்து, முருகா முருகா, நான் உன்னை எப்போ கோச்சுக்கிட்டேன்? அதுக்காக இந்த குளிரில் ஏன் கஷ்டப்படுற? உன் உடம்பு என்னாவது முருகா, என்னை மன்னிச்சிடு என்று புலம்புகிறார். எப்படியோ தேவர் சமாதானம் ஆகிவிட்டதில் எம்ஜிஆரும் மகிழ்ச்சி அடைகிறார்.